ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான ஜோதிட தாள்கள் என்று சொல்லலாம். என்ன ஜோதிட தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதி அற்புதமான நாள். ஸோ அது என்ன நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக அற்புதமான ஆங்கில புத்தாண்டானது பிறக்குது. 2025 ஆண்டுடைய கடைசி நாள். இனி 2025 ஆண்டு வரப்போகாது. இனிமேல் 2026 தான் வர இருக்கு. ஸோ 2026 பிறக்கக்கூடிய நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அற்புதமான நாள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டான நாளை நாள் இந்த உணவுகளை சாப்பிடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருமா? ஸோ அதனால் மறக்காமல் இதெல்லாம் சாப்பிடணும் என்பது சொல்லப்படுது. ஸோ அப்படி என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக புத்தாண்டு அன்னைக்கு சில பொருட்களை வாங்கணும், சிலது தானம் பண்ணணும், சில பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோவை நாம் பார்த்துருப்போம். இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆண்டுடைய முதல் நாள் அன்னைக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியமானது ஆண்டு முழுக்க கிடைக்குமா? ஸோ இது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுவதற்கேற்ப எந்த உணவுகளை சாப்பிடுவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிற அந்த ஒரு சில உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தாள்களை அனைவரும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி, அப்படி என்ன உணவு நாளை நாள் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த உணவுகள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப பெரிய இதாக இருக்கும் அப்படிலான்ட்டு. ஸோ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். புதிய ஆண்டு விரைவில் பிறக்க இருக்கு. புத்தாண்டான நாளை நாள் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு கொண்டு வரலாம் என்பதை பற்றி நிறைய சிந்திக்க தொடங்க வேண்டிய நேரம் இன்னைக்கு இருக்குது நமக்கு. ஸோ புதிய ஆண்டு நாளை நாள் பிறக்கும்போது இந்த புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு கொண்டு வரலாம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கி அதில் ஒரு விஷயம் வருடம் முழுவதும் நமக்கு ஆரோக்கியத்திற்காக இதை செய்யணும் என்பது சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் செய்ய உங்களுக்கோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக அறிவுரையாக இது முன்னோர்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானது இந்த உணவை எடுத்துக்கிறதுனால அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் சில உணவுகளை அதனால் கட்டாயம் சாப்பிட்ணும். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதெல்லாம் சாப்பிட நாளை நாள் மறக்காதீங்க. சரி வாங்க, என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளை நாள் நாம் எடுத்துக்க வேண்டிய உணவுகளில் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பச்சை நிறம் இருக்கக்கூடிய காய்கறிகள் சாப்பிடணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டைக்கோஸ், கீரை போன்ற கீரைகளை சாப்பிடுவது புத்தாண்டுக்கான உங்கள் டயட்டை தொடங்குவதற்கு உதவுவது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு தினமான நாளை நாள் இவற்றை சாப்பிடுவது பணத்தோடு சில அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்படுது. கீரைகளை உண்பது உங்களுக்கு நல்ல நிதி அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்படுது. ஏனெனில் அவை பணத்தை போல தோற்றம் அளிக்கிறது. எனவே புத்தாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் குறைந்தபட்சம் ஒரு முட்டைக்கோஸ் கீரை அல்லது வேறு ஏதாவது கீரையில் ஏதாவது ஒரு சூப்பராக டிஷ் செய்து சாப்பிடுவதை வைத்துக்குங்க. நாளை நாள் கீரை, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பச்சை நிற காய்கறிகளை சாப்பிட மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய உணவுகளில் பச்சை நிற காய்கறிகள் வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் தடவிய ப்ரெட்டு. ஆக்சுவலி அயர்லாந்தில் புத்தாண்டு தினம் வெண்ணெய் தடவிய ரொட்டியினுடைய நாள் என்று கூட அழைக்கப்படுது. முன்கதவுக்கு வெளியே வைக்கப்படக்கூடிய வெண்ணெய் தடவிய ரொட்டி வீட்டில் பசியின்மை மற்றும் வரவிருக்கக்கூடிய ஆண்டை குறிக்கிறது என்று
பாரம்பரியம் கூறுகிறது. ஸோ அந்த பாரம்பரியம் கூறுவதற்கேற்ப வெண்ணெய் தடவிய பிரெட் நாளை நாள் சாப்பிடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். அதனால் பிரெட்டை சாப்பிட மறக்காதீங்க, வெண்ணெய் தடவிய பிரெட்டை. ஸோ இது 2வது நாளை நாள் சாப்பிட வேண்டிய உணவு. அப்புறம் 3வது நாளை நாள் கட்டாயம் சாப்பிட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை. ஆக்சுவலி ஸ்பெயினில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் திராட்சை மிகவும் முக்கியமானது. ஒரு பாரம்பரியமாக ஸ்பெயினில் உள்ள மக்கள் புத்தாண்டு தினத்தில் நள்ளிரவில் 12 திராட்சைகளை சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் 12 திராட்சைகளை சாப்பிடக்கூடாது. பச்சை திராட்சை மட்டுமே சாப்பிட வேண்டும். டிசம்பர் 31 இன்னைக்கு நள்ளிரவில் கடிகாரம் 12ஐ தொடும் ஒவ்வொரு முறையும் ஒரு திராட்சையை சாப்பிடுங்க. 12 திராட்சைகள் வருடத்தின் 12 மாதங்களை குறிக்கும். அதனால் திராட்சை சாப்பிடுவது ரொம்ப 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 இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நைட்டில் இருந்து சாப்பிடுவது நாளைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு வழியை பிறக்கும். அதனால் சாப்பிடணும். அப்புறம் 4வதாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு பழ வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஒரு பழத்தை நசுக்குவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அதுபோல் உங்களுக்கு 8 பில்லியனுக்கு அதிகமான ஒரு இதை தரக்கூடிய ஒரு இது இந்த மாதுளைக்கு இருக்குது. புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மாதுளையை நசுக்குவது வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டத்தை தருவதாக சொல்லப்படுது. நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய புத்தாண்டு உணவுகள் பட்டியலில் மாதுளை சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ பாரம்பரியத்தின்படி நாளை நாள் அவற்றை சாப்பிட வேண்டும். அவற்றை உடைத்தும் நசுக்கணும். ஸோ வீட்டுக்கு வெளியே ஒரு மாதுளையை வச்சு நசுக்கணும், வீட்டுக்குள்ளே மாதுளையை சாப்பிடணும். இதுவும் நாளை நாள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவாக சொல்லப்படுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீளமான நூடுல்ஸ் சாப்பிடலாம் என்பது சொல்லப்படுது. ஆசிய கலாச்சாரத்தில் நீண்ட ஆயுளை குறிக்கக்கூடிய வகையில் உடைக்கப்படாத நூடுல்ஸை வறுத்து சாப்பிடுவது புத்தாண்டில் நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பப்படுது. குறைந்தபட்சம் ஒரு நீண்ட நூடுல்ஸை மெல்லமாக நீங்கள் அதை உடைக்காமல் சாப்பிட்டுட்டிங்கன்னா நீண்ட ஆயுளை அனுபவிப்பீங்க என்று கூறப்படுது. அதனால் அதை சாப்பிட மறக்காதீங்க. ஒருவேளை நான் சொன்னது போல் நூடுல்ஸு, அந்த ப்ரெட்டில் வெண்ணெய் வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வராது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களாம் நாளை நாள் பருப்பு வகைகள் பயன்படுத்தி ஏதாவது டிஷ் செய்து புத்தாண்டுடைய முதல் நாள் சாப்பிட வேண்டும். ஆக்சுவலி பருப்புகளில் சிறிய நாணயங்கள் போன்றது. புத்தாண்டான நாளை நாள் பருப்புகளை நீங்கள் சாப்பிடக்கூடியது செல்வத்தை கொண்டு வரும். இது ஒரு பொதுவான பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்து பாரம்பரியமாகும். அதனால் பருப்பு வைத்து பருப்பில் ஏதாவது சாதம், பருப்பில் ஏதாவது பொடி, பருப்பில் ஏதாவது குழம்பு அந்த மாதிரி செய்து நாளை நாள் பருப்பில் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நாளை நாள் சாப்பிட வேண்டிய உணவுகளில் இதுதான் சாப்பிடணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்குன்னு இதை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. எல்லாமே நாளை நாள் இனிப்பு வகைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியத்துக்கு நமக்கு குறை இருக்காது என்பது குறிப்பிடப்படுது. இதில் நிறையா மற்ற நாடுகளில் ஃபாலோ பண்ணுவதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. அது நமக்கும் அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வரும், ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். அதனால் அதை நாம் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பருப்பு வகைகளில் ஏதாவது சாம்பார் வைத்து நாளை நாள் சாப்பிட்லாம். அதே போல் காய்கறிகளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முட்டைக்கோசை பயன்படுத்தணும், கீரையும் பயன்படுத்தணும். அதே போல் பழ வகைகளில் மாதுளையை பயன்படுத்தணும், திராட்சையும் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நாளை நாள் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால ஆண்டு முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அப்படியே ஏதாவது குறைபாடு வந்தாலும் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த குறைபாடு நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தாள்கள் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் நாளை நாள் சாப்பிட வேண்டிய இந்த உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த உணவுகளை சாப்பிட்டு பயன்பெறட்டும். அதே போல்
நாளை நாள் பாகற்காய் போன்ற உணவுகள் வந்து சமைக்கக்கூடாது. ஆண்டுடைய முதல் நாள் கசப்பு சமைக்கிறது, கசப்பு எடுத்துக்கிறது ஒரு வகையில் நமக்கு ஆண்டு ஃபுல்லாகவே ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். புளிப்பு, கசப்பு இந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்க வேண்டும். ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தெரிஞ்சாமல் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் புளிப்பு, கசப்பு சமைக்காமல் இருக்க பாருங்கள். வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.